அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான சிறப்பான பல சேர்க்கைகளோடு வரதுனால நாளைய நாளில் அவசியம் வந்துட்டு நீங்கள் இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நேரத்தில் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. சரி, நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 4ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 21ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு 4/4 அப்படிங்கிற ஏஞ்சல் டே அமைஞ்சிருக்குது. ஏஞ்சல் டேனா தேவதை நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதை மேஜிக்கல் டே, மிராக்கிள் டேன்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா 3/3 அப்படிங்கிறது ஏஞ்சல் டே. இப்போ ஏப்ரல் மாதத்தை பார்த்திங்கன்னா 4/4 அப்படிங்கிறது ஏஞ்சல் டே. மே மாதம் பார்த்திங்கன்னா 5/5 அப்படிங்கிறது ஏஞ்சல் டே. இந்த மாதிரி தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த மாதிரி எண் நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம். அப்படிங்கும்போது நமக்கு இனி கேட்டதெல்லாம் கிடைக்கும், என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், நல்ல ஒரு பொன் பொருள் ஆபரணம் சேரும், இன்னும் என்னென்னவெல்லாம் வாழ்க்கையில் விருப்பப்படுறோமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவும் சொல்கிறது தான், சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில விசேஷமான சேர்க்கை கொண்ட நாளில் செய்யும்போது மேஜிக்கலாக அது நடந்துடும். அதனால தான் இதை மேஜிக்கல் டே, மிராக்கிள் டே அப்படின்னு நான் சொல்லுவேன். மேலும் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு வசந்த நவராத்திரியில் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்குரிய அந்த நிறைவு நாள் வருது. அதாவது அம்பிகைக்கு 3 நாட்கள், மகாலட்சுமி தாயாருக்கு 3 நாட்கள், சரஸ்வதி தாயாருக்கு 3 நாட்கள், 3 நாட்கள் நவராத்திரியில் பிரிப்பாங்க. இதில் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய அந்த 3ஆவது நாள் அப்படின்னு பார்க்கும்போது நாளைய நாளில் தான் நமக்கு வருது. புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைங்கும் போது 3ஆவது நாள் வந்துருங்க. இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் அதை அப்படியே மகாலட்சுமி தாயார் கொடுத்துருவாங்க. மேலும் மகாலட்சுமி தாயாரை அதிதேவதையாக கொண்டவங்க தான் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னாவே ஆடம்பரமான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பரமாக வாழணும்னா நல்ல வீடு, காரு, பங்களான்ட்டு இருப்போம் இல்லையா, அது எல்லாமே நமக்கு கிடைச்சிரும்னு சொல்லலாம். அப்போ ஆன்மீக ரீதியாகட்டும், லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும், இது ஒரு பெஸ்ட்டான நாளாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் சுக்கிரவசிய குளியல்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கணும். ஒருவேளை வீடியோ லேட்டாக பார்த்தீங்கன்னா அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முகம், கை, காலாவது கழுவணும். அடுத்து கையில் ஒரு குறிப்பிட்ட சிம்பல் போடணும். அதுவும் குறிப்பிட்ட மெத்தடில் போடணும். ஏற்கனவே இதை பற்றி தெளிவான விளக்கத்தோடு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவசியம் நாளைக்கு மிஸ் பண்ணாமல் அந்த குளியல் முறையை பயன்படுத்துங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு வெறும் 4 எழுத்து சொல்லித்தரேன். இந்த 4 எழுத்தும் நம்மளுடைய 40,000 விருப்பங்களையும் நிறைவேற்றும் அப்படின்னே சொல்லலாம். அற்புதமான பலன் தரக்கூடியது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நடத்தி தரக்கூடியது. பணமாகட்டும், செல்வமாகட்டும், பேர், புகழ், அந்தஸ்து, சொந்த வீடு, திருமணம், குழந்தை பாக்கியம், இன்னும் சகலத்துக்கும் என்ன வேணுமோ அது கிடைக்கும். என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய கர்ம வினைப்படியும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அதன்படி இதெல்லாம் கிடைக்காது, உனக்கு இது நடக்காது அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் கூட அது எல்லாமே தகர்த்தெறியக்கூடிய சக்தி இந்த 4 எழுத்துக்கு உண்டு. அவசியம் இதை பயன்படுத்துங்க. அதுவும் இந்த சேர்க்கையில் நம்ம பயன்படுத்துறது இன்னும் விசேஷமான அதீத பலனை நமக்கு கொடுக்கும். சரி, முதல்ல அது என்ன நேரம் அப்படின்னு இப்போ நம்ம தம்ப்நெயில்ல போட்டிருக்கோம் இல்லையா, அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நாளைக்கு மொத்தம் 4 நேரம் வருதுங்க. அந்த 4 நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தையாவது பயன்படுத்திட்டிங்கன்னா போதும், அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரி, அது என்ன அந்த 4 நேரம்னு பார்த்திங்கன்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரம்னாவே நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதுவும் இது இந்த ஏஞ்சல் டேக்குள்ளே வர நேரமாக இருக்கிறதுனால இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அதிகாலை 4 மணியிலிருந்து 4 மணி 4 நிமிடங்கள், மொத்தம் 4 நிமிடம். இந்த 4 நிமிஷத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 4 மணியிலிருந்து 44 நிமிடங்கள். இங்கே நமக்கு 44 நிமிஷம் கிடைக்குது. நீங்கள் முதல் 4 நிமிஷத்துலேயும் பண்ணலாம், 44 நிமிஷமும் டைம் எடுத்துக்கலாம். இது பிரம்ம முகூர்த்த நேரம். 100% உங்களுக்கு ரிசல்ட்டு கட்டாயம் கிடைச்சே தீரும். அந்த மாதிரி ஒரு நேரம்.
ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்க முடியல, பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் வரும் இல்லையா, அதே 4 மணிலேருந்து 4 நிமிடம், 4 மணிலேருந்து 4 மணி 44 நிமிடம், அதே டைமிங்கை நீங்கள் மாலை வரக்கூடிய நேரத்துலையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ காலையில் எழுந்திருக்கிறவங்க குளிக்கணுமா, குளிக்க தேவையில்லையா அப்படிங்கிற எந்த குழப்பமுமே வேண்டாம். அதே போல் பீரியட்ஸாக இருக்கிறோம், நாங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டோம், சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கோம் அப்படின்னு எதுவுமே நீங்கள் யோசிக்க வேணாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த சொன்ன நேரத்துக்குள்ளே இந்த 4 எழுத்து சொல்லுங்கள். அந்த 4 எழுத்து என்ன அப்படின்னு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நானும் சொல்லி காட்டுறேன். நற்பவி, நற்பவி, நற்பவி. இதுதாங்க அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை. சாதாரணமாக இந்த வார்த்தையை ஒரு முறை சொன்னாலே அற்புதம் நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இதை குறைஞ்சது ஒரு 44 முறை சொல்கிறது விசேஷமான பலனை கொடுக்கும். எங்களால் இப்படி எண்ணிக்கை கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அல்லது அந்த 4 நிமிஷம் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை இந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சொல்ல 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 அது அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். இது அப்படியே ஆகட்டும், நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த நற்பவிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். அதுவும் 4ங்கிற சேர்க்கையில் இந்த 4 எழுத்து மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையவே அற்புதமாக மாற்றும். இன்னும் ஒரு பெஸ்ட்டான மெத்தட் என்னென்னா, நீங்கள் இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு நோட்லேயோ ப்ளூ கலர் பேனாவோ அல்லது ரெட் கலர் பேனாவோ பயன்படுத்தி எழுதுறது சிறப்பு. சொல்கிறதும் நல்லது தான், இருந்தாலும் எழுதுறது அப்படிங்கிறது இன்னும் நம்மளுடைய நல்ல மனதில் பதியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு முறை எழுதும்போதும் உங்களுடைய பார்வை அந்த எழுத்துக்கள் மேலே விழும். அப்போ நீங்கள் எழுதும்போது சொல்லிக்கிட்டும் எழுதுவீங்க. அதனால் மேக்ஸிமம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ காலையில் நேரம் கொஞ்சம் உங்களுக்கு தூக்க கலக்கமாக இருக்குதுங்கும்போது நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து இதை வாயில் சொல்லுங்கள். மாலை நேரத்தில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது போல் பேப்பர் எடுத்து வச்சுட்டு இந்த நற்பவி அப்படிங்கிறத 44 முறை நீங்கள் எழுதுங்க. இப்படி ஒரு வார்த்தை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது இந்த நாளில் பயன்படுத்தும் போது இன்னும் பவர் அதிகம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் தான் நம்ம முதன் முறையாக சொல்கிறோம். இனி பல சேனல்களில் இது மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நாம் தான் ஃபஸ்ட்டு சொன்னோங்கிறது கொஞ்சம் பெருமையாகவே நினச்சிக்கலாம். அவசியம் இதை பயன்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.